உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன லட்சுமி, பூவு பழம் ஸ்வீட்டுன்னு ஒரே அமர்க்கலப்படுத்திட்டு இருக்கீங்க? ஆண்டாள் குணமாய் வந்ததுக்கு வீட்டுல ஏதாவது பூஜை பண்ண போறீங்களா என்ன? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பியா? இது தெரிஞ்சு என்ன பண்ண போற? மாரியம்மா மாரியம்மா நீ நீலியம்மா நீலியம்மா. போதும் போதும். நீ சீக்கிரம் குணமாகணும்னு மந்தையம்மன் கோயில போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கிறேன்டி. பச்சை புடவை சாத்தி தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு இந்த திருநெல் எடுத்துக்க. நீயே வச்சுடு. வச்சுட்டுருவோம். அதான் இருந்தாங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா திருநெரு வச்சுக்கங்க. பொட்டு ஆண்டாள குத்துனவ சீக்கிரம் கையில சிக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கிறேன். ஏண்டா இன்னைக்கு எத்தனை நாளைக்குடா இப்படி ஏமாத்திக்கிட்டே சுத்திட்டு இருப்பீங்க? காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா? ஏய்யா மாப்ள, அப்ப இதுவரைக்கும் நடக்கவே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? இதெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. அட சரி விடுங்க, ஏதோ ஆர்வத்துல கேட்டாரு இல்ல. டே அழகரே, மசன்னு நின்னு பேசிட்டு இருக்காம போய் குளிச்சுட்டு புது துணியை போட்டுட்டு வா. நாங்க போய் அலங்கார வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒண்ணு பாட்டு, அந்த மந்தேம சக்தி உண்மைதான் நினைக்கிறேன். இப்பதான் மனசூரிக்கு வேண்டிட்டு வந்தேன் நானு. அதுக்குள்ள பாருங்க நல்ல செய்தி. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் பாட்டி. என்னடா சந்தேகம்? எங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? வேற யாரு சொல்ல போறா? எல்லாம் உங்க சம்சாரம் ஆண்டாள் தான். ஏதோ இத்தனை நாளா நீங்க 2 பேரும் லவர்ஸ் மாதிரி தான் இருந்தீங்களாமே. இன்னைக்குதான் புருஷ பொண்டாட்டி மாதிரி வாழ போறீங்களாம். அதுவும் வாஸ்தவம் தான். எனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் முடிஞ்சதே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல சுத்தலாம் வேணாண்டா பேராண்டி. போய் சீக்கிரமா ரெடியாகு. 9 மணிக்கு நல்ல நேரம். ஓ மை காட், உத்தரவு கொடுங்க. பை. ஏங்க நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போய் சீனி தாய் கிட்ட 1 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து அலங்கார வேலையெல்லாம் பாத்துறோம். அத்தை, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி போலாம். தட்டெல்லாம் எடுங்க. இப்ப வாசப்பா இல்லாதப்போ உங்க அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரிதான் என்னையும் எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தான் நீங்க அப்பாவா வந்துட்டீங்களே. எனக்கு அப்படி யாரும் வரல தமிழ். அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா என்ன நல்லபடியா வளர்த்தது எல்லாமே எங்க அம்மா தான். நான் உன்ன மாதிரி குழந்தையா இருக்கும்போது சரிதான், நீ எனக்கு குழந்தையா வந்ததுக்கு அப்புறமும் சரிதான். ஒரு நாள் கூட எங்க அம்மாட்ட நான் பேசாம இருந்தது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா எங்க அம்மா குரலை கேட்காம மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு தமிழ். உலகத்துல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அம்மா நம்மளை நம்பி இருக்கும்போது அவங்கள நம்மளால பார்த்துக்க முடியாம போகுதில்ல. அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த கொடுமை அனுபவிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா இப்பெல்லாம் சரியாவே தூங்குறதில்ல. மனசு முழுக்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தேடிக்கிட்டே தான் இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்கப்பா. வாங்க என் மடியில படுத்துக்கோங்க. வாங்கப்பா படுத்துக்கோங்க.
டேய் தர்மலிங்கம், காத்தாடி கையை வெட்டும்போது வலிக்கத்தாண்டா செய்யும். ஆனா இந்த காயம் ஆறி போயிரும்டா. அதுவே ஆண்டாளுக்கும் இந்த அழகர் பயலுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சுன்னு வையே, காயம் ரொம்ப வலிக்கும், ஆறவும் ஆறாது. யோசிக்காதடா, கையை உள்ள விட்டுரு. லட்சுமி, ஏய், என்ன பண்ண நீ? உங்களை இப்படி விட்டா ஆண்டாளோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்து நாசம் பண்ணிடுவீங்க. இருங்க இருங்க அத்தை வரேன். இப்போ அவுத்து போறீங்களா இல்லையா? வேண்டாம். இரு இரு, நல்லா 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 திரி, வாயை திறக்க கூடாது. டேய், அமைதியா இருடா. இங்க பாருங்க, ரொம்ப பேசுனீங்க அப்புறம் விஷத்தை எடுத்து வாயில ஊத்திடுவேன். ஷூ, அமைதியா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.